பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு ஆசிரியர் அவருடைய மாணவர்களிடம் ஒரு ஜாரை காண்பித்து முதலில் கற்களால் நிரப்பிட்டு கேட்குறாங்க, இந்த ஜார் நிரம்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் நிரம்பிட்டு. அடுத்ததாக கூழாங்கற்களை போட்டு மறுபடியும் கேட்குறாங்க, இப்போ இந்த ஜார் நிரம்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் நிரம்பிட்டு. அடுத்ததாக மணலை கொண்டு வந்து அந்த ஜாரில் நிரப்பிட்டு கேட்குறாங்க, இப்போ இந்த ஜார் நிரம்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் நிரம்பிட்டு. கடைசியாக அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் தண்ணியை அந்த ஜாரில் ஊற்றிட்டு கடைசியாக கேட்டாங்க, இப்போ நிரம்பிட்டா ஜார். உடனே ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் நிரம்பிட்டு. உடனே அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் முதலாவது நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமாக மணலை அந்த ஜாரில் ஊற்றினேன்னா அடுத்தது கற்களுக்கு அந்த ஜாரில் இடம் இல்லாமல் போய்விடும். அதனால பெரிய விஷயங்களுக்கு முதலாவதாக நம்ம இடம் கொடுத்தா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தானாக இடம் கிடைத்துவிடும் அப்படின்னு அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே தான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு போதித்திருக்கிறார். என்னவென்றால் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் பெரிய காரியம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நாம் முதலிடம் கொடுப்போமானால் மீதி என்னென்ன தேவையோ நம்முடைய வாழ்க்கையில் அதை எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். ஒருவேளை நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்முடைய ரிலேஷன்ஷிப்கோ இல்லை ஃபினான்ஸ்க்கோ இல்லை வேற ஏதாவது காரியத்திற்கு நாம் இடம் கொடுத்தோமானால் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்காது, சீராக நம்முடைய வாழ்க்கை அமையாது. அதனால முதலிடம் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தானாக நேர்த்தியாக தேவன் அதை மாற்றி தருவார். ஆனால் நீங்கள் முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த நாள் துவங்கும் போதே ஒரு அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே உமக்கு நான் எந்த சூழ்நிலையில முதலிடம் கொடுப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு நாம் துவங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.